நவம்பர் 19 புதன்கிழமை. நானே செய்வேன், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எசேக்கியேல் 30:36. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பாபிலோன் சிறையிருப்பில் உள்ள மக்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். நான் உங்களை மீண்டும் எழுப்பி கட்டுவேன், நிர்மூலமானவைகளை மீண்டும் கட்டி எழுப்புவேன், பாழான நிலத்தை பயிர் நிலமாக்குவேன் என்று வாக்களித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே நம்பிக்கையற்று இருந்தார்கள். இது நடக்கிற காரியம்தானா என்று சந்தேகித்தார்கள். ஆகவே கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். வேதம் முழுவதிலும் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர்தான் கொடுத்த எல்லா வாக்குகளையும் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்வதுதான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எத்தனை சோதனைகளும் பாடுகளும் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டுவிடாதேயுங்கள், மறந்து விடாதேயுங்கள். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறையை வாசித்து பாருங்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்களோ அப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபித்தார்கள். நேர் இப்படி சொன்னீரே, செய்யும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் வார்த்தைகளை சொல்பவர் மட்டுமல்ல, என்ன வார்த்தைகளை சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2. நினைத்ததே தடைபடாது என்று வேதம் சொல்லும் போது அவர் சொன்னது எப்படி தடைபடும்? நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். அவர் பொய் உரைக்க மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? யோசேப்பின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். சிறு வயதிலேயே ஆண்டவர் யோசேப்பை நேசித்தார். தரிசனங்கள் மூலமாக யோசேப்போடு கூட பேசினார். காலம் கடந்து சென்றது. அந்த சொப்பனங்கள் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆயினும் கர்த்தர் தான் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி யோசேப்பின் சகோதரர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி செய்தார். தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்பதை அறிவீர்கள். 1 சாமுவேல் 3:19. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11.